தங்கம், தங்கத்துக்கே இவ்வளவு மதிப்பு? இத செயற்கையா உற்பத்தி பண்ண முடியுமா? இதோட விலை ஏன் ஏறுது இறங்குது? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் தங்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வாங்க பார்க்கலாம். பழங்காலத்துல மாயமந்திரம் பண்ணி தங்கத்தை உற்பத்தி பண்ண ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கும் சயின்டிபிக்கலா பிளாட்டினத்தையும் மெர்க்குரியையும் தங்கமா மாத்த ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி உருவாக்குன தங்கம் ரொம்ப அன்ஸ்டேபிளாவும் இயற்கையான வழியில எடுக்கிறதுக்கு ஆகிற செலவை விட ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. மன்னர் ஆட்சி காலத்துல இருந்த தங்க நாணயங்கள்ல ஆரம்பிச்சு US$ வரைக்கும் வேர்ல்ட் எக்கானமில முக்கிய இடம் பிடிச்சிருக்கு இந்த தங்கம். ஒரு அவுன்ஸ் தங்கம் $35 இருந்த மதிப்பை 1971 பிரேக் பண்ணி எவ்வளவு டாலர் வேணும்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. இதோட விளைவு இன்ஃபிளேஷன்னால பணத்தோட மதிப்பு சீக்கிரமே குறைய ஆரம்பிச்சது. ஆனா தங்கம் எப்பவுமே தங்கம் தான். உலகத்துல எங்க போனாலும் மதிப்பு உண்டு. எக்கானமி ஸ்டேபிளா இருந்து நல்லா க்ரோ ஆகுறப்ப ஸ்டாக் மார்க்கெட்டும் நல்லா க்ரோ ஆகும். அதே சமயம் தங்கம் வருஷம் இவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. சில வருஷங்கள் தொடர்ந்து விலை உயராமலே இருக்கலாம். திடீர்னு பார்த்தா டக்குன்னு 30-40% விலை ஏறிடும். வார் அல்லது எக்கனாமிக் கிரைசிஸ் வர்றப்ப மக்கள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான புகலிடமா பாக்குறாங்க. இதனாலதான் கோவிட், ரஷ்யா உக்ரைன் வார், ட்ரம்ப்னால ஏற்பட்டிருக்கிற டாரிஃப் வார், இது எல்லாமே கோல்ட் பிரைஸ ரொம்பவே அதிகமாக்கி இருக்கு. இந்த மாதிரி சமயங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. அதாவது கோல்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட்னு சொல்லலாம். மேல சொன்ன காரணங்களாலதான் நம்மளோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கோல்ட 15-20% வச்சுக்கிறது ஒரு நல்ல டைவர்சிபிகேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றத பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரி பினான்ஸ் தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க.